இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் ஆப்கானிஸ்தான். முதலாவது டெஸ்ட் போட்டி சண்டிகரில் ஜூன் மாதம் 6ஆம் தேதி தொடக்கம். சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் ரஜினி நடிக்கும் புதிய படம். காமெடி நடிகர் யோகி பாபு நடிக்க உள்ளதாக தகவல். சொல்வதற்கு சாதனைகள் இல்லாததால் தேர்தல் நேரத்தில் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுகிறார் பிரதமர் மோடி. தி வீக் வார இதழ் கருத்தரங்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மதுரவாயல் துறைமுகம் உயர்மட்ட பறக்கும் சாலை திட்டத்தை முடக்கியது முந்தைய அதிமுக ஆட்சிதான் என்றும் பதிலடி. சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் திமுக குழு பேச்சுவார்த்தை. மக்கள் விடுதலை கட்சி, சமத்துவ மக்கள் இயக்கத்துடனும் பேச்சுவார்த்தை. சுமூகமாக இருந்தது பேச்சுவார்த்தை என கூட்டணி கட்சியினர் பேட்டி. சென்னை புழலில் 12 கோடியில் கட்டப்பட்ட அரசு நடுநிலை பள்ளியை திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். புது அன்னாரப்பேட்டையில் 19 கோடியில் கட்டப்பட்ட ஆர்கே நகர் விளையாட்டு வளாகத்தை திறந்து வைத்தார். சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட 11வது நாளாக விருப்ப மனு விநியோகம். அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் விருப்ப மனு வாங்கி செல்வதால் அண்ணா அறிவாலயத்தில் விழாக்கோலம். மதுரை எய்ம்ஸ் திட்டம் அறிவித்து 11 ஆண்டுகளும் அடிக்கல் நாட்டி 7 ஆண்டுகளும் நிறைவு. 20% பணிகள் கூட நிறைவடையாததால் மருத்துவமனையை திறக்காமலேயே கிளம்பிய பிரதமர் மோடி. பாஜகவுக்கு பாடம் புகட்டுவோம் என தென் மாவட்ட மக்கள் ஆவேசம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடங்கியது. வரும் கல்வியாண்டில் சுமார் 5 லட்சம் மாணவர்களை சேர்க்க இலக்கு.